வணக்கம் அன்பர்களே. ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு புரட்டாசி மாத ராசி பலன்கள். முதலில் இந்த புரட்டாசி மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி கால சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷபமனையில் குரு பகவான் அமர்ந்திருக்க, மிதுனமனையில் செவ்வாய் பகவானும், சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் கன்னிமனையில் வீட்டிருக்க, புதன் பகவான் இந்த புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி அன்று ஆட்சி வீடு, உச்ச வீடு, மூல திரிகோண வீடு என்று சொல்லக்கூடிய கன்னிமனைக்கு பெயர்ச்சியாக, அதே இந்த மாதம் புரட்டாசி மாதம் 24ஆம் தேதி அன்று துலாமனைக்கு பெயர்ச்சியாகிறார். அதே போல சுக்கிர பகவான் துலாமனையில் ஆட்சி பலத்துடன் வலிமையாக வீட்டிருக்க, இந்த மாதம் அதாவது புரட்டாசி மாதம் 27ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் விருச்சிக மனைக்கு பெயர்ச்சியாகிறார். சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் கும்பமனையில் ஆட்சி பலம், மூல திரிகோண பலம் பெற்று வக்ர நிலையில் அமர்ந்திருக்க, ராகு பகவான் மீனமனையிலும் கேது பகவான் கன்னிமனையிலும் பிரவேசிக்கிறார்கள். ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 3 கிரகங்கள் ஸ்தான பலத்துடன் இருக்கு. அதாவது புதன் பகவான் ஆட்சி வீடு, உச்ச வீடு, மூல திரிகோண வீடு என்று சொல்லக்கூடிய கன்னிமனையிலும், சுக்கிர பகவான் துலாமனையில் ஆட்சி பலம் பெற்றும், சனி பகவான் கும்பமனையில் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் என்பதை டீட்டெயிலாக நம்ம பார்க்கிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கடகராசி அன்பர்களே, இந்த புரட்டாசி மாத பலன்களை பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் 8ஆம் இடமான அட்டமஸ்தானத்தில் போய் உட்கார்ந்திருக்கார், சனியோடு சேர்ந்திருக்கார். அப்போது என்ன, இப்போ உங்களுக்கு அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ என்ன நடக்கும்? சந்திரன் என்பது வளர்வதும் தேய்வதுமாக, அப்போ உங்களுடைய மனசு அப்படிங்கிறது ஒரே மாதிரியான நிலையில் இருக்காது. ஒரு நாள் நன்றாக இருக்கிற மாதிரி இருக்கும், அடுத்த நாள் ஏதாவது ஒரு குறை இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸை கொடுத்து கொண்டிருக்கும். ஸோ மனம் சார்ந்த விஷயத்தில் ஒரு அழுத்தம், பிரஷருங்கிறது நிச்சயமாக இருக்கும். அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் புனர்பூசம் 4ஆம் பாத நட்சத்திரத்தில் இருந்தவங்களுக்கு ஒரு 90% மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு விட்டீர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே பூச நட்சத்திரத்தில் இருப்பவங்களுக்கு ஒரு 75% விடுபட்டு விட்டீர்கள். ஆனால் ஆயில்யம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த கடகராசி அன்பர்களுக்கு மட்டும் இப்போ இன்னுமே ஒரு மன அழுத்தத்தோடு இருந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கவங்க மட்டும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து செயல்படணும் அப்படிங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். சரி, 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 3ஆம் இடத்துல போய் முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். 3ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்காரு. இதாவது இந்த புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி வரை. அப்போ புதனும் சூரியனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். தனம் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை, தனம் நன்றாக இருக்கும், பணம் புழக்கம் இருக்கும். ஏன்னா சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கார். குருவினுடைய பார்வை அதாவது சூரியன் மீது பதிகிறது. அந்த சூரியன் என்கின்ற கிரகம் தனஸ்தானத்தை கொடுக்க, தனஸ்தானத்தின் அதிபதி, தனக்காரகனுடைய பார்வை தனஸ்தானத்தின் மீது பதிகின்ற காரணத்தாலேயே உங்களுக்கு நிச்சயமாக பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஏற்றம், கையிருப்பு பணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். ஏன்னா சனி பகவான் தனது சப்தம பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்குறார், குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ பணம் கையாளுகின்ற விஷயத்தில் நன்றாக இருக்கு, அதாவது கரெக்டான ஒரு கவனத்தோடு இருக்கணும். அதே சமயத்தில் குடும்பம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு, வாக்கு சார்ந்த விஷயத்திலும் எதை கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். என அஷ்டம சனியினுடைய பார்வை என கடகராசி அன்பர்களுக்கு ஒரு ஆகாத ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான். 8ஆம் அதிபதி, அட்டமாதிபதி, வலி, வேதனை, துக்கம், துயரம், அசிங்கம், அவமானத்தை கொடுக்கக்கூடிய அந்த சனி பகவான்
தனஸ்தானத்தையும் குடும்பஸ்தானத்தையும் வாக்குஸ்தானத்தையும் பார்க்கின்ற காரணத்தால் அந்த இடத்தில் ஒரு இக்கு வைத்துத்தான் செயல்படுத்தணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 3ஆம் அதிபதி வலிமை பெறக்கூடிய இந்த மாதம் 3ஆம் இடம் என்பது என்ன? தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய இடம். கடந்த 2 வருடங்களாகவே ஒரு தைரியம் இல்லை. எதை செய்தாலும் ஏதாவது ஒரு தடை இருக்கிறது. எதை செய்தாலும் அதில் ஒரு மாதிரியான ஒரு தன்மை இருந்து கொண்டிருந்த இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் வலிமை பெறக்கூடிய இந்த மாதம், அது சூரியனோடு சேர்ந்திருக்கு, தன்னம்பிக்கை காரகனோடு சேர்ந்திருக்கிறதுனால எதையும் செய்யலாம். அவ்வளோதான், 2 வருஷம் முடிஞ்சாச்சு, இன்னென்ன ஒரு 6 மாதம் தானே, பார்த்துக்கலாம், இனி என்ன வந்தாலும் நாம் ஜெயிச்சு காட்டலாம் என்கின்ற தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு அமையும். முயற்சிகள் பலிக்கமாகும். நல்ல அறிவு தன்மை, ஏன்னா இந்த புதனுங்கிறது அறிவுக்கு காரகன் அல்லவா, புத்திசாலித்தனம் காரகன் அல்லவா. இப்போ புத்திசாலித்தனம் மெருகேற்றக்கூடிய தன்மை. ஏன் நான் தோத்தோம், எதனால் நமக்கு இந்த தொய்வு ஏற்பட்டது, இனி நம்ம இப்படி இருக்கக்கூடாது, ஒரு தைரியத்தோடு செயல்படணும், என்ன ஆயிருப்போது, ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மன உறுதி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லணும். 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோடு வலிமையாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் சுகஸ்தானம் மேம்பட போகிறது. இதுவரைக்கும் சுகத்தில் கூட தொந்தரவு இருந்தது, உடல்நலத்தில் கூட பிரச்சனையாக இருந்தது, மன ரீதியான பிரச்சனை, தாயின் மூலமாக பிரச்சனை, தாய் வர்க்கம் ரீதியாக பிரச்சனை, எடுப்பில் வீட்டில் இருந்தால் கூட ஒரு வனவாசத்துக்கு போய்விடலாமே என்கின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பவர்களுக்கு இப்போ இந்த மாதத்திலிருந்து தன்னம்பிக்கையோட வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய தன்மை, உங்களை மதிக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு இருக்கும். இதுவரைக்கும் உங்கள் பேச்சை கூட யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு மாதிரியான ஒரு தன்மை ஓடிக்கொண்டிருக்கிறது இருந்தவர்களுக்கு இப்போ உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். அதே சமயத்தில் சுக்கிரன் வலுப்பெற்றிருக்கிறதுனால கடந்த காலத்தில் ஏதாவது ஒரு வீடு வாங்கியிருப்போம், ஏதாவது பண்ணியிருப்போம், ஏதாவது டாக்குமெண்ட் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இடம் வாங்கி அதில் ஒரு பிரச்சனை, இந்த மாதிரியான தன்மை இருந்தவர்களுக்கு இப்போ சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துல போய் மறைந்திருந்தாலும் அந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்த புதன் பகவான் வலுப்பெற்றிருக்கின்ற காரணத்தாலும் குரு பகவானுடைய பார்வை அந்த 5ஆம் இடத்தின் மீது பதிகின்ற காரணத்தால் குரு பார்த்தால் கோடி நன்மை என்கின்ற அந்த விதியினுடைய அடிப்படையில் 5ஆம் இடத்தை பார்ப்பது மிக சிறப்பு. இந்த கடகராசி என்பவர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த 5ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் இயற்கையாகிய இறைவன் கொடுத்த அந்த அனுகிரகத்தின் அடிப்படையிலேயே இதுவரைக்கும் எத்தனை பிரார்த்தனை பண்ணியிருப்பீங்க, என்னென்னமோ பரிகாரம் செஞ்சிருப்பீங்கள்ல, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கலையே, தடை பிரச்சனை, நிறைய செலவு செய்ததான் மிச்சம், ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் சக்ஸஸ் ஆகலை, இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதம் நல்லதே நடக்கக்கூடிய அமைப்பு. வீட்டில் ஒரு சுப செய்தியோடு காத்திருக்கக்கூடிய தன்மை, அதனால் மனசில் இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள் அத்தனையும் விலகக்கூடிய தன்மை, இப்படி ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நிகழக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். குழந்தைகளினுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய தன்மை, குழந்தைகளினுடைய விருப்பப்படி என்ன படிக்கணுமோ அதை படிக்கக்கூடிய தன்மைகள் எல்லாமே சிறப்பாக இருக்கிறது. 6க்குரியவன் தனக்கு 11ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார் அந்த குரு பகவான். கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடிய குரு பகவான் தனக்கு 6ல் போய் இருக்கிறதுனால கடனை கட்டிவிடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை. கடனால் பிரச்சனையாக இருந்தவர்கள் இப்போ கடன் பார்த்துக்கலாம், அதனால் பெரிய பிரச்சனைகள் ஒன்றில்லை. அப்படி கடன் இருக்குது, அது நம்மளுடைய சொத்துக்காக நாம் வீடு வாங்கின அந்த கடன் இருக்குது, அதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய தன்மை. வழக்கு சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்களுக்கு இப்போ வெற்றியை கொடுக்கக்கூடிய அனுகூலங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதே குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்த்து அந்த 7ஆம் இடம் என்கின்ற களத்திர ஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தாலும்
நண்பர்கள் ஸ்தானத்தை பார்க்கறதுனால இதுவரைக்கு நண்பர்கள் விலகி இருந்த நண்பர்கள் எல்லாம் ஒன்று கூடக்கூடிய தன்மை, நண்பர்களால் அனுகூலம் ஆதாயம் அடையக்கூடிய தன்மை, கணவன் அல்லது மனைவி நல்ல செட்டில் ஆகலை. இந்த 2 வருஷம் பார்த்தீங்கன்னா வேலையில் அழுத்தம், ப்ரெஷர், நல்ல வேலை இல்லை, வேலையில் இருந்தாலும் திருப்தி இல்லாத வேலை. ஸோ இந்த மாதிரி எப்படியாவது ஒரு இக்கு வைத்து கொண்டு இருந்தவர்களுக்கு இப்போ ஒரு நல்ல மாற்றங்கள், எதிர்பாராத மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக அமையும். 9ஆம் இடத்தில் ராகு பகவான் உட்கார்ந்திருக்கார். ஒரு சிலருக்கு வெளிநாட்டிற்கு போய் வேலை பார்க்கக்கூடிய அந்த யோகம் இருக்கிறது. வெளிநாட்டில் இருந்து பணம் வரக்கூடிய அமைப்பும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது என சூரிய பகவான் 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார். அதே சமயத்தில் புதன் பகவான் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியும் வெளிநாட்டு, அதாவது 9ஆம் இடத்தை பார்க்கிறார். ராகு 9ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கு. வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டிலிருந்து பணம் வரக்கூடிய தன்மை, வெளிநாட்டு நண்பர்கள், அந்நியர்களுடைய தன்மைகள், ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய தன்மை, அதுவும் குறிப்பாக ஐடி துறையில் இருக்கின்றவர்களுக்கு வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. தேடுதல் சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்கள், கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு இந்த மாதம், அதாவது ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறது. விடை கிடைக்கும். இதுவரைக்கும் விடை கிடைக்காமல் இருந்தது அல்லவா, இந்த மாதம் உங்களுக்கு விடை. நீங்கள் என்ன எதுக்கு என்று கொஸ்டினை அனுப்பி கேள்வி கேட்டுக்கொண்டு இருந்த விஷயங்களுக்கு இந்த மாதம் விடை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும். குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பது அனைத்து விதத்திலும் மேன்மை, மூத்த சகோதரர்கள் மூலமாக நன்மையை தரக்கூடிய தன்மை, சச்சங்கம், இந்த மாதிரியான தன்மைகளில் நல்ல தன்மைகள் கிடைக்கக்கூடிய தன்மை. குரு என்று சொன்னாலே சொல்லிக் கொடுத்தல், போதனைகளை செய்வது, சட்டம் சம்பந்தப்பட்ட துறை, நீதிபதி, இந்த மாதிரி வங்கியில் பணியாற்றி கொண்டிருப்பவர்கள், தங்கம் சார்ந்த விஷயத்தில் அதை சார்ந்த துறையில் இருக்கின்றவர்கள் அத்தனை பேர்களுக்கும் இந்த மாதம் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த புரட்டாசி மாதம் 11ஆம் தேதி, அதாவது 27/9/2024 அன்று வெள்ளிக்கிழமை என்று சுக்கிர பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது. அதாவது சுக்கிர பகவானுடைய பிறந்த நாள். சுக்கிர பகவான் அப்படிங்கிறது இந்த கடகராசி என்பவர்களுக்கு 4க்கும் 11க்குரியவன், சுகத்தை கொடுக்கக்கூடியவன். யாருக்கெல்லாம் சுகம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருக்கிறது, யாருக்கெல்லாம் ஒரு வீடு வாங்க முடியல, நிலம் வாங்க முடியல, வண்டி வாகனம் வாங்க முடியல, தாய் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருக்கின்றதோ, யாருக்கெல்லாம் தொழில் செய்து ஒரு லாபம் கிடைக்கலையே, அதாவது ஒரு மனமகிழ்ச்சி சந்தோஷம் இல்லையே, யாருக்கெல்லாம் களத்திர ரீதியாக பிரச்சனையாக இருக்கிறது, யாருக்கெல்லாம் திருமண தடைகள் கொடுத்து கொண்டிருக்கிறது, அவர்கள் எல்லாம் அன்றைய தினத்தில் சுக்கிர பகவான், நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை சென்று வழிபடும் போது நிச்சயமாக உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு துல்லிய பலன் வேணும். உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது, என்ன மாதிரியான ஆதிபத்தியத்தில் இருக்கு, எத்தனை டிகிரியில் இருக்கார், கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்க ஜாதகத்தில் இப்ப என்ன தசா புத்தி அந்தரம் சூட்சமம் நடக்கிறது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, அதாவது இந்த வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போதான் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நமக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் வருகிறது, எனக்கு எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன், அதாவது உங்களுடைய சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.